ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நாங்கள் இப்போ ஆதிபத்ரி கோயிலை நோக்கி எங்கள் யாத்திரா தொடர்ந்துட்டுருக்கு. விருத்தபத்ரி கோவில் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேருந்து ஆதிபத்ரி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். அஞ்சுபத்ரி, ஆதிபத்ரி, விஷால் பத்ரி, பவிஷ்யபத்ரி, யோக்தான் பத்ரி, விருத்தபத்ரி. ஸோ இந்த 5 கோயிலும் சேவிக்கிறதா எங்களோட யாத்திரா பிளானில் இருந்தது. முதல்ல ஆதிபத்ரி போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற பத்ரிநாத் பெருமாள்லாம் சேவிக்கலான்னு தான் நாங்கள் எங்களோட யாத்திரா பிளானில் போட்டிருந்தோம். பட்டு மழை காரணமாக நிலச்சரிவு காரணத்தினாலையும் ஆதிபத்ரி கோயில் நாங்கள் போக முடியல. அந்த ரோடு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, நம்ம மற்ற பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு கடைசியாக இங்கே வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் விஷால் பத்ரி பெருமாளை போய் சேவித்தோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள பவிஷ்யபத்ரி, விருத்தபத்ரி, யோக்தான் பத்ரி எல்லாம் சேவிச்சுட்டு இப்போ கடைசியாக வந்து ஆதிபத்ரி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ விருத்தபத்ரியிலேருந்து ஆதிபத்ரி கோவிலுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் டிரைவர் என்ன சொன்னாருன்னா, ஆதிபத்ரி கோயில் நம்ம போக முடியாது, நம்ம நேராக வந்து ரிஷிகேஷ் போயிடுவோம். ஏன்னா அந்த இது மொபைல் ஃபோனை வேறு எடுத்து காமிச்சாருங்க. எல்லாமே ரெட் லைன் தெரியுது, ரோடு க்ளோஸ் ஆகிருக்கும் லேண்ட்ஸ்லைட்னால. ஸோ நம்ம நேராக அங்கே போனால் தான் நம்ம நைட்டுக்குள்ளே போய் சேர முடியும். ஸோ அதனால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு டிரைவரு. இது ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்து யூஎஸ்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம பெருமாளை சேவிக்க முடியாமல் திரும்பி அங்கே போகிறதுக்கு எனக்கு மனசையில் திருப்பி எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் டிரைவர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாது, நான் ஆதிபத்ரி பெருமாளை சேவிச்சே ஆகணும், நீங்கள் அங்கே போங்க, அங்கே நம்மளை போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை விடலைன்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி போவோம். ஸோ அதனால் நீங்கள் நேராக ஆதிபத்ரி கோவிலுக்கு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவர் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தார். ட்ரைவ் பண்ணுறதில் ஒரு மாதிரி தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் நான் பிடிவாதமாக ஆதிபத்ரி பெருமாளை சேவிக்காமல் நான் வந்து திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் உட்காந்து ஆதிபத்ரி நாராயணாய நமகன்னு சொல்லிட்டு சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த பெருமாள் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். எப்படியாவது ஒன்று பெருமாளே ஒன்று சேவிக்காமல் நான் திரும்பக்கூடாது, அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், எனக்கு இது மனசில் ரொம்ப பாரமாயிடும் ஒன்று மட்டும் சேவிக்காமல் போனால். ஸோ அதனால் என்னை ஏமாத்தாதேன்னு சொல்லி அப்படியே வேண்டிகிட்டே இருந்தேன். எங்கள் ஆச்சாரியனையும் மனசார வேண்டிக்கிட்டேன். அவரை அனுக்கிரகம் பண்ணி அனுப்பிச்சது. ஸோ நிச்சயம் நம்ம அவரை பெருமாளை சேவிக்காமல் போக மாட்டோம், எப்படியும் சேவிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தேன். டிரைவர் வந்து அரை மனசாக அவர் வேண்டா வெறுப்பாக தான் அவர் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தார். அவங்க கேட்க மாட்டேங்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கோவம் அவருக்கு. கடைசியில் ஒரு வழியாக அவர் அப்படியே ஏதோ ஓட்டணுமேனு ஓட்டிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த ஆதிபத்ரி கோவில் வந்து 5 பத்ரி கோவில்களில் முதன்மையான கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில் வந்து கர்ணப்பிரயாக்கில் இருக்குது. கர்ணப்பிரயாக்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஜோஷிமட்லேருந்து கர்ணப்பிரயாக் வந்து 80 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் வந்து அமைந்துள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை வந்து இந்த கோவில் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டியூரி மன்னர்களாக கட்டப்பட்டதாக கூறுகின்றது. இந்த கோவிலில் வந்து மொத்தம் 14 கோவில்கள் இதுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு. இதில் 7 கோவில்கள் வந்து குப்த அரசர்களால் கட்டப்பட்டதாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூறுகிறது. இதில் முதன்மையான கோவிலாக ஸ்ரீ விஷ்ணு கோவில் பிரமிடு வடிவத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஸ்ரீ விஷ்ணுவின் சிலை வந்து சங்கு சக்கரம் தாமரை கைகளில் தாங்கி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இங்கு உள்ள ஸ்ரீ விஷ்ணு பகவானின் உயரம் வந்து 3 அடி ஆகும். ஸ்ரீ விஷ்ணு கோவிலை சுற்றி கருடன், சத்யநாராயணன், அன்னபூர்ணா, ராம் பரிவார், சிவன், பார்வதி, காளி, சங்கர் பகவான், ஆஞ்சநேயர் கோவில்கள் உள்ளன. இங்கே உள்ள அர்ச்சகர் வந்து நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்தவர் தான். பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுகின்றார். தற்பொழுது ரிஷிகேஷ்லேருந்து கர்ணப்பிரயாக்கு ரயில் பாதை அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது.
இது வந்து 126 கிலோமீட்டர் ரயில் பாதை. இந்த இந்த ரயில் பாதை வந்து 2026ல கட்டி முடிக்கப்படும். ரிஷிகேஷ்லேருந்து 126 கிலோமீட்டருக்கு இந்த ரயில் பாதை அமைக்க போகிறாங்க. ஸோ இதை கட்டி முடிக்கிறதுக்கு 2026 ஆயிடும்னு சொல்லி கூறுறாங்க. ஸோ இதனால் பல இடங்களில் வந்து பாலங்கள், டனல் கட்டப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு வழியாக கோவிலில் பெருமாள் அவர் கோவமாக தான் காரை எங்கேயோ நிறுத்திட்டார் டிரைவர். நாங்கள் அங்கேருந்து இறங்கி ஓடி வந்தோம். பட் கோவில் ரோட்டு மேலே இருக்குது, மெயின் ரோட்டு மேலே இருக்குது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. மற்ற கோவில்கள் பஞ்சபத்திரியில் மற்ற கோவில்கள் கண்டுபிடிக்கிற சிரமம் எங்களுக்கு இந்த கோவில் கண்டுபிடிக்கிறதுல இல்லை. ரோடு ரொம்ப கிளியராக இருந்தது. லேண்ட் சைடு ஒன்றும் இல்லை. எல்லாம் வழியெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. டிரைவர் வந்து முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இல்லை, பெருமாளை சேவிக்கணுன்ற நம்பிக்கையோடு வந்தேன். பெருமாள் இப்படியே எங்களுக்கு எல்லாமே வழியெல்லாம் கிளியர் பண்ணி விட்டார். ஸோ அங்கே போய் அந்த கோவிலில் உள்ளே போய் இறங்கின உடனே அப்படி ஒரு ஆனந்தம். நம்ம எங்கே சேவிக்க முடியாமல் போயிடுமோன்னு பயந்து நடுங்கி பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தேன். ஆனால் பெருமாள் கைவிடலை. உள்ளே போய் ஆசதீர பெருமாளை ஏகாந்தமாக சேவிக்க முடிஞ்சுச்சு. அந்த கோவிலில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். அர்ச்சகர் மட்டும் இருந்தார். அவர் எங்களை பெருமாளை சேவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். பிரசாதமும் கிடைச்சிது. பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் கூடிய சீக்கிரம் வந்து பஞ்சபத்ரி பெருமாளையும் சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கட்டும்னு நான் அந்த ஆதிபத்ரி நாராயணன்ட்ட மனசார வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் வரும்போது ரைட் சீசனில் வந்தீங்கன்னா இந்த முதன்மையான கோயிலான ஆதிபத்ரி பெருமாளை நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிக்கலாம். நாங்கள் வந்தப்போ மழை காரணமாக, நாங்கள் செப்டம்பர் 1 பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஸோ மழை காரணமாக எங்களால் முதல்ல பார்க்க முடியல. வரும்போது எப்படியோ பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடச்சிது. அடுத்து இங்கேருந்து நாங்கள் ரிஷிகேஷ் போகிறோம். அங்கே போய் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் யாத்ரா பயணம் தொடரும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.